கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தீய திருத்துவத்தின் இரண்டாவது நபராகிய அந்தி கிறிஸ்துவின் தீய செயல்களை நாம் நன்றாய் அறிந்திருந்தால் மட்டுமே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு தீங்கு நாளிலே அவனை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் நிற்க முடியும். வெளிப்படுத்தல் 13:5 முதல் வசனங்களில் அந்தி கிறிஸ்துவுக்கு பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் கொடுக்கப்பட்டது. அந்தி கிறிஸ்து தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷிப்பான். பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 10 கூட்டமைப்பு நாடுகளான யூரோப்பியன் யூனியன் இந்த மிருகத்திற்கு எல்லா விதமான வல்லமையும் சகல அதிகாரத்தையும் கொடுக்கும். இந்த மிருகமானது 2 சாட்சிகளாகிய மோசேயையும் எலியாவையும் கொலை செய்வான். தானியேல் 7:25 அந்தி கிறிஸ்து உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும், அதாவது 3.5 வருஷங்கள் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இந்த மிருகமானது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருவதை கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலுக்கு நிகராகவும் வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை செய்வதாகவும் தன்னுடைய தலையின் மீது இருக்கிறதான காயம் மாறுவதை கிறிஸ்துவை போன்று அற்புதம் செய்வதாக தன்னை போலி கிறிஸ்துவாக பாவித்துக் கொள்வான். பலவான்களையும் பரிசுத்தவான்களையும் அழிப்பான். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் முறித்து போடப்படுவான். தானியேல் 11:36 அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்வான். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்த்தால் அது 666. வெளிப்படுத்தல் 16:13 வலு சர்ப்பம் மிருகம் கள்ளத்திற்கு தரிசி வாய்களிலிருந்து 3 அசுத்த ஆவிகள் அற்புதங்களை செய்கிற ஆவிகள் பூலோகமெங்கும் ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி அர்மகதோனுக்கு புறப்பட்டு போகும். வெளிப்படுத்தல் 17:14 சொல்லப்பட்டபடி இவன் ஆட்டுக்குட்டியானவருடன் யுத்தம் பண்ணுவான். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். வெளிப்படுத்தல் 19:19 மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியும் போரிட வரும் பொழுது அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா, ஆமென்.